எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 2 பதிவுகளை சபரிமலைக்கு மாலை போட்டு அனுசரிக்க வேண்டிய விரத முறைகளை பத்தி பேசியிருந்தோம். அதே மாதிரி 3ஆவதா ஒரு வீடியோ என்ன போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, விரதம் எல்லாம் முடிச்சுட்டு இருமுடி கட்டி சாமியை ஐயனை போய் தரிசிக்கிற வரைக்கும் என்னென்ன செய்யணும்ன்றதை பத்தி தான் ஒரு வீடியோ போடுறதா இருந்தோம். பட் இருந்தாலுமே சமீபத்தில் ஒரு விஷயம் என்னை ரொம்ப உறுத்திடுச்சு. ஐயம் சாரி ஐயப்பான்னு ஒரு பாடல், அது இப்போ ரொம்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே பாடியிருக்காங்க போல இருக்கு. பட் எனக்கு எனக்கு காதுல விழல. ஸோ இப்போ இந்த பாட்டு கேட்டதுலேருந்து எனக்கு சம்பாட்டு உறுத்தலா இருக்கு. ஏன்னா நம்ம யாருமே பேசுறது இல்லைன்றதுக்காக எல்லாருமே முக்கியமா ஐயனை இது பண்ண வேண்டியது, நம்ம புரட்சி பண்றேன் பேர் வழின்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க. ஸோ இதை பாடினவங்களுக்கோ நான் அதோட பாலிடிக்ஸோ அதோட அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல. அவங்க எந்த மதமாவோட இருக்கட்டும், எந்த இதா கூட இருக்கட்டும், பட் அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல நான் போக விரும்பல. ஸோ நான் வணங்குற என்னோட தெய்வத்தை பத்தி பேசும்போது அதுக்கான பதில் கொடுக்கணும்ன்றது எனக்கு மனசுல அது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு முக்கியமா இந்த பதிவு போடுறதுக்கான காரணம். இசைவாணி போல இருக்கு அந்த பொண்ணு ஏதோ புரட்சி பாடல் பாடுற பேர் வழின்னு சொல்லி தான் இது பாடி இருக்காங்க. ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா தப்பா, நான் தாடிக்காரன் பேத்தியப்பான்னு சொல்லி பாடியிருக்கேன். இந்த 4 லைன் தாங்க நான் கேட்டேன். அதுக்கு மேல நான் கேட்க விருப்பப்படவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நான் கேட்டு நம்மளே ஒரு மாதிரி பெருசு ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட இது ஒரு தப்பான கண்ணோட்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு இந்து மதத்தை ஃபாலோ பண்றவங்க கிடையாது. அவங்க வேற்று மதத்தை சார்ந்தவங்க. அந்த மதத்திலேயே பல பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி எல்லா மதத்திலுமே ஒரு ஃபாலோவிங் இருக்கு, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல லேடிஸ் அலோவ் பண்ணா அது எல்லா மதத்திலுமே இருக்கு. அதை பாடினாங்கல்ல, அவங்க மதத்திலுமே இருக்காது. அவங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். நான் பின் பாயிண்ட் பண்ண விரும்பல. அவங்க கீழ்த்தரமா நடந்தாங்கன்றதுக்காக நான் நடக்க விரும்பல. அவங்க மதத்திலுமே இருக்கு. அதே மாதிரி இன்னொரு மதத்திலுமே எல்லா மதத்திலுமே இருக்கு. அதாவது அந்தந்த மதத்தோட நம்பிக்கையை பொறுத்தது அந்த மதத்தை நம்புறவங்க கடைபிடிக்க வேண்டியது. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஐயனை வணங்குற எந்த பெண்களுமே நான் கோயிலுக்கு வரணும், நான் இந்த அந்த 50 வயசுல நான் கோயிலுக்கு வரணும், எந்த பெண்களுமே அதை கேட்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது எதுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு. உண்மையாகவே ஐயனை வணங்குறவங்களுக்கு தெரியும். அவங்க வரணும்னு ஆசைப்படுறது இல்லை. இந்த மாதிரி தன்னை பிரபலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஐயப்பனோட கோயிலுக்கு எந்த கோயிலுக்குமே அலோவ் பண்றது இல்லைன்ற மாதிரி தான் ஒரு பேச்சு போகுது. பட் அது உண்மை கிடையாது. ஐயனை எங்க லேடிஸ், குறிப்பிட்ட வயது லேடிஸ் தான், அதுவும் குழந்தைகளா இருக்கும்போது போகலாம், 50 வயசு மாதவிடாய் காலத்துக்கு அப்புறமா போகலாம். அந்த மாதிரி தான் இருக்க தவிர அது ஏன் போகக்கூடாதுன்றதுக்கு அதுக்கான காரணங்கள் இருக்கு. அங்க ஐயப்பன் சபரிமலையில தவ கோலத்துல இருக்கிறாரு. அந்த மாதிரி கோலத்துல இருக்கிறதுனாலதான் அங்க லேடிஸை அந்த பர்டிகுலர் டைம்ல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயனை கொளுத்து புலையில போய் குழந்தை வளம் வேணும்ன்றவங்க குளத்தை புலையில போய் வணங்குறாங்க. அதே மாதிரி அச்சங்கோயில் ஆரியங்காவில் திருமண மரங்கள் வேண்டி போறவங்களும் இருக்காங்க. அங்கேயுமே லேடிஸ் அலோவ் பண்றாங்க. அங்க யாருமே அலோவ் பண்ணல. எக்ஸப்ட் சபரிமலை வர எல்லா இடத்துலயுமே பெண்கள் போய் தரிசிக்கலாம். சபரிமலைக்கு போகக்கூடாதுன்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது எதுக்கோ சில விஷயங்கள் இருக்கு. அது உண்மையாகவே ஐயனை கும்பிடுறவங்க, ஐயனை வேண்டுறவங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி ஐயனை வேண்டுற எந்த பெண்களுமே அங்க போகணும். அவங்களுக்கு எப்போ ஐயன் கூப்பிடுறாரு அப்ப போனால்தான் இருக்காங்களே தவிர இந்த மாதிரி சில புல்லுருவிகள் தான் சொல்லணும். அது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பண்ணணும்ன்றவங்க உண்மையான பக்தர்களை நோவடிக்கிறாங்க. எல்லா மதமும் ஒண்ணும் தான் பாக்குறோம். அவங்க பாக்குற மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் நம்ம எதையுமே பாக்குறது இல்லை. ஸோ இதுதான் இசைவாணிக்கு நான் சொல்றது என்ன, நீ பாடி இருக்க, நீ சார்ந்த இருக்க சமுதாயத்திலே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உங்க முக்கியமான இடத்துலயே பெண்களை சேர்க்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நான் சொல்ல விருப்பப்படல. அதே மாதிரி மற்ற இதுலையுமே அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதை உண்மையாகவே அந்த பக்தி இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரிதான் என்னோட ஐயனை கும்பிடுற லேடிஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க யாருமே நாங்க வரணும், நான் பார்க்கணும்னு கேட்கல. அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட டைம்ல அவங்க பார்த்துக்கலாம்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆகவே கடவுளை கும்பிடுறவங்க யாருமே இந்த மாதிரி விஷயங்களை பேசுறது இல்லை. இந்த மாதிரி சும்மா இருக்கிறவங்க பேசுறாங்க. இது நம்ம கேட்காம இருக்க இது என்ன ஆயிடுதுன்னா எல்லாருமே நெக்ஸ்ட் இந்த பொண்ணு நெக்ஸ்ட் வேற யாராவது பாடினே இருப்பாங்க. கண்டிப்பா நம்மளாம் ஒற்றுமை அதை பத்தி கேட்டுதான் ஆகணும். அதுக்கான வாய்ஸ் அவுட் தான் இது. நம்ம எந்த மதத்தையுமே நம்ம அவங்க சொல்ற மாதிரி நம்ம எந்த மதத்தையுமே குறை சொல்ல வேணாம். அவ்வளோ எல்லா மதத்திலுமே இருக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நம்ம மதத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலயுமே இருக்கு. பட் நம்ம வணங்குற கடவுளை சீண்டக்கூடாது.
நம்மளுக்குமே ஒரு பஸ் அவுட்ன்றது ஒண்ணு இருக்கு. அந்த பஸ் அவுட் தான் இது. நான் யாருமே தப்பு சொல்ல. அந்த பொண்ணு கூட விவரம் தெரியாம பேசுது. ஏதோ புரட்சி பண்றேன்னு தூண்டி விடுறவங்க தூண்டி விட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் புத்திசாலித்தனமா பேசணும். இருந்தாலுமே இதை கண்டிக்கணும்ன்றதுக்காக தான் இது போட்ட விஷயங்கள் தெரியாம பேச வேணாம். உண்மையான பக்தி இருக்க இந்து மதத்தை என் ஐயனை வணங்குற பெண்கள் எல்லாருமே வந்து யாருமே வந்து இதுக்கான வாய்ஸ் அவுட் கொடுக்கல. யாருமே வந்து நான் வந்து கடவுளை பார்க்கணும், எனக்கு வந்து அவங்க குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நான் வெயிட் பண்ண விட நான் கடவுளை பார்க்கணும்னு யாருமே சொல்லல. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நம்மளால வந்து அதை வந்து எதிர்த்து போராடணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. நம்மளுடைய எதிர்ப்பை ஒரு வாய்ஸ் அவுட்டா கொடுப்போம். அதுக்காக அவங்க பேசின மாதிரிலாம் நம்ம கீழ்த்தரமா பேச வேணாம். அவங்க பண்ணியிருக்க மாதிரி கீழ்த்தரமான செயல்கள் செய்ய வேணாம். இதுக்கான வாய்ஸ் அவுட் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.